அன்பார்ந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். பதவி உயர்வுடன் பணியிட மாறுதல் கலந்தாய்வும் சேர்ந்து நடைபெறுவதற்கான சூழல் எப்படி உருவாகும் என்பது பற்றிய பதிவுதான் இது. ஒரு சில காரணங்களை மட்டும்தான் இந்த பதிவிலே பதிவு செய்துள்ளேன். இப்போது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை ரத்து செய்து சிபிஎஸ்ஐ நடைமுறைப்படுத்த சங்கங்களுடைய கருத்தை கேட்டு அதன் பிறகு அரசாங்கம் சிபிஎஸ்ஐ நடைமுறைப்படுத்தியதா? இல்லை. இந்த விஷயத்தில் சங்கங்களுடைய விருப்பம், அந்த ஒத்திசைவு, சம்மதம், ஆதரவு என அரசாங்கத்திற்கு எதுவுமே தேவைப்படலை. சரி, உயர்கல்வி பயின்றமைக்கு ஆண்டாண்டு காலமாக நடைமுறையில் இருந்த அந்த வாழ்நாள் முழுவதும் பெறக்கூடிய ஊக்க நடைமுறையானது ரத்து செய்யப்பட்டு ஒரே ஒரு முறை மட்டும் அந்த பெறக்கூடிய வகையிலான ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படிங்கிற அரசாணையை பிறப்பிப்பதற்கு சங்கங்களுடைய அனுமதியை அரசாங்கம் நாடியதா? சங்கங்களுடைய விருப்பம் மற்றும் சம்மதத்தை அரசாங்கம் எதிர்பார்த்ததா அப்படின்னா இல்லை. சரி, அதே போல் சரண்டரை தமது ஆட்சியிலே 4.5 ஆண்டு காலம் கழித்து பெறும் வகையில் அரசாணையை பிறப்பிக்கும்போது 4.5 ஆண்டு காலம் காலதாமதம் ஏற்பட்டதற்காக சங்கங்கள் வருத்தப்படலாம் என்று அரசாங்கம் சங்கங்களுடைய முக்கியத்துவம் கருதி சங்கங்களை அழைத்து தங்களுடைய வருத்தங்களை அந்த சங்கங்களிடம் பதிவு செய்திருந்ததா என்றால் இல்லை. அதே போல் இப்போ அரசாணை 243 போட்டிருந்தாங்க. 3 விதமான திருத்தங்களை தொடக்க கல்வித்துறையில் கொண்டு வந்தாங்க. அதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தது. அது சங்கங்களுடைய கருத்தையும் அந்த கருத்தை வாய்மொழியாகவோ அல்லது எழுத்துப்பூர்வமாகவோ பெறுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என கருதி அவர்களிடம் அந்த விதமான கருத்துக்களை அரசாங்கம் கேட்டறிந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு அந்த பிளாக் சீனியாரிட்டி, ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சீனியாரிட்டியிலிருந்து மாவட்ட அல்லது ஸ்டேட் சீனியாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் ஆர் ஸ்டேட் சீனியாரிட்டி அப்படின்னு மாற்றுவது பற்றி முடிவெடுப்பதற்கு மட்டுமே குழு அமைக்க சொல்லி அந்த நீதிமன்றம் தீர்ப்பு வெளிவந்தது. அது பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை சங்கங்களுக்கு தெரியும்? தெரியலை. அதுக்காக மட்டும்தான் அவங்க குழு அமைக்க சொல்லியிருந்தாங்க. டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியா அல்லது ஸ்டேட் சீனியாரிட்டியா என்பது சார்ந்த குழு தான் அது. ஆனால் அதில் கூடுதலாக 2 முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தது. ஒன்று எலிமெண்ட்ரி ஹெட் மாஸ்டர் டு மிடில் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் பேன்னு, இன்னொன்று செகண்ட் கிரேட் டு பிடி சேனல். ஸோ 90 நாட்களுக்குள்ளே அந்த அறிக்கையை தாக்கல் செய்ய அமைக்கப்பட்ட குழு சரியாக 90வது நாள், அதாவது 20/12/2023 அன்றைக்கே குழுவினுடைய அறிக்கையை தாக்கல் செய்து அதே நாளில் அரசாணை 243 வெளிவந்தது பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் என்பது தெரியவில்லை. அதே சமயம் சமவேளைக்கு சம ஊதியத்திற்காகவும் குழு அமைச்சிருக்காங்க. ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை பற்றி அந்த ரிவ்யூ பற்றி ஆராய்வதற்காகவும் குழு அமைச்சிருக்காங்க. இது போன்ற அந்த நிதி சார்ந்த குழுக்கள் பல ஆண்டுகளாக கிடப்பில் கிடப்பதும் அதை நீட்டிப்பதுமான சூழலை நீங்கள் அனைவருமே என்ன செய்வீங்க? உங்களுக்கு அனைவருக்குமே அது தெரியும். அதே சமயத்தில் இப்போ மகப்பேறு காலத்திற்கு அளிக்கப்படக்கூடிய 1 ஆண்டு விடுமுறையை தகுதிகான் பருவத்திற்கு கணக்கில் கொள்ள வேண்டும். அதனால் பெண்களுடைய அந்த பதவி உயர்வு பாதிக்கப்படுகிறது என்று எத்தனை சங்கங்கள் அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைத்தது? ஆனாலும் பெண்களினுடைய நலனை கருத்தில் கொண்டு அரசாங்கம் முடிவெடுத்து அறிவித்துள்ளது. அது எப்படி? என்ன முடிவெடுத்தாங்க? மகப்பேறு விடுப்பு காலத்தை பனிக்காலமாக கணக்கில் எடுத்துக்கணும்னு எடுத்துக்கிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது எப்படி நடந்தது? சரி, இப்போ ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் 10,000 20,000 மாற்ற போகிறாங்கன்னு எந்த சங்கமாவது இந்த அரசாங்கத்தினுடைய அறிவிப்புக்கு முன்னாடியே செய்தி வெளியிட முடிந்ததா? அதுதான் நீங்கள் கவனிக்கணும். அரசாங்கம் அறிவித்தாங்க, அதுக்கு முன்னாடியே எந்த ஒரு சங்கமாவது இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் எஃப்ஏ 20,000 மாறப்போகுதுன்னு அறிவிக்க முடிஞ்சுதா? இல்லை. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் நேரடியாக நடுநிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெறக்கூடிய நடைமுறை ரத்து அப்படிங்கிற அறிவிப்பை சங்கங்களினுடைய அனுமதியோடும் ஒப்புதலோடும் தான்
அரசாங்கம் அரசாணை 243 மூலம் அறிவித்ததா என்றால் இல்லை. அதே போல் இந்த 5400 ரூபா கிரேட் பே வாங்குறவங்கெல்லாம் மறுபடியும் பணத்தை கட்டுங்கன்னோ தணிக்கை தடை போட்டாங்க குறிப்பிட்ட ஆசிரியர்களுக்கு. இன்னும் சில ஆசிரியர்களுக்கு பென்ஷன் போகும்பொழுது நாங்கள் அந்த 5400 வச்சு பண்ண மாட்டோம், 4800 வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரிவைஸ்டு ஆர்டர்லாம் போட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் சங்கங்களிடம் கேட்டு முடிவெடுத்து தான் அரசாங்கம் அறிவித்திருக்கிறதா என்றால் இல்லை. அதேபோல் இடைநிலை ஆசிரியர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்ற பிறகே அதற்கு பிறகு நடுநிலைப்பள்ளியினுடைய பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்வு பெற முடியும் அப்படிங்கிற உத்தரவை சங்கங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அலசி ஆராய்ந்து அதன்படி தான் அரசாங்கம் 243 அது ஒரு முடிவாக எடுத்து அறிவித்ததா? இல்லவே இல்லை. ஸோ உச்சநீதிமன்றத்திலே நடைபெற்ற அந்த டெட் ப்ரமோஷன் கேஸ் வழக்கு விஷயத்தில் உங்கள் அனைவருக்குமே பரிச்சயமான ஒரு சீனியர் கவுன்சில் உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகி உங்களுக்காக வாதிட்ட போதும் அவர் அரசாங்கத்தினுடைய உத்தரவுப்படி அல்லது அரசாங்கத்தினுடைய நேரடியான பரிந்துரைப்படி வக்காலத்து முறைப்படி அல்லாமல் சங்கங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் அவர் உங்களுக்காக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு வழக்கறிஞருடைய ஆலோசனையின் பேரில் தமிழ்நாட்டில் ஒரு சீனியர் வழக்கறிஞர் இருக்கார், அவர் அட்வைஸ் பண்ணி அவரை அந்த சீனியர் கவுன்சிலில் பரிந்துரைச்சு அதற்கு பிறகு அவர் ஆஜராகி உங்களுக்காக சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடினார் அப்படிங்கிறது உங்கள் அனைவருக்குமே நன்றாக தெரியும். ஆக அரசாங்கமே நேரடியாக அந்த சீனியர் கவுன்சிலை ஏன் அரசாங்கத்தினுடைய தரப்பில் நியமனம் செய்யவில்லை என்பதற்கான பதிலை உங்களில் யாரேனும் ஒருவரால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதே போல் இப்போ நான் மேலே சொன்னேன் இல்லையா, இந்த அனைத்துமே அதாவது சங்கங்களுடைய விருப்பத்தை, ஆர்வத்தை, முடிவை, கருத்தை, ஒப்புதலை, சம்மதத்தை, இசைவை என அனைத்தையும் கேட்டு அரசாங்கம் அதன் பிறகு எல்லா விஷயங்களிலும் அதாவது ஒவ்வொரு விஷயங்களிலும் முடிவு எடுப்பது இல்லை மற்றும் முடிவு எடுக்க முடியாது என்பதை சில உதாரணங்களுக்காக மட்டும் தங்களிடத்திலே ஒரு தகவலாக இதனை பகிர்ந்து கொள்கிறேன். சரி, அப்படி இருக்கும்போது டெட்டு பதவி உயர்வுக்கு கட்டாயம் என ஒருவேளை தீர்ப்பு வந்தால் டெட் ஹோல்டரை வைத்து பதவி உயர்வை அரசாங்கம் நடத்த வாய்ப்பில்லை என்று சொல்பவராக ஒருவேளை நீங்கள் இருந்தால், அதாவது டெட்டை வச்சு ப்ரமோஷன் நடத்த வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்களா இருந்தால், மேலே நான் சொன்ன அந்த 12 உதாரணங்களையும் நீங்கள் மீண்டும் ஒரு முறை என்ன பண்ணணும், பொறுமையாக நன்றாக ஒரு புரிதலுக்காக நீங்கள் மறுபடியும் கேட்கணும். ஏன்னா எதெல்லாம் அவங்க சங்கத்தை கேட்டு முடிவு எடுத்திருக்காங்க, எந்த இடத்துலலாம் அவங்க சங்கத்தை கேட்டு முடிவு எடுக்கலை அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரண பட்டியலை தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ஒரு டெட் ஹோல்டரை வச்சு பதவி உயர்வு நடத்துவதற்கு சங்கங்களுடைய விருப்பத்தை, ஆர்வத்தை, சம்மதத்தை, முடிவை, கருத்தை, ஒப்புதலை, ஒத்திசைவை எந்த அளவிற்கு அரசாங்கம் எதிர்பார்க்க வாய்ப்பு உள்ளது என்பதற்கு இப்பதிவில் உள்ள நமது அந்த 1 முதல் 12 வரைக்கும் நான் என்னென்ன சொல்லியிருக்கணும் அதெல்லாம் வச்சு சங்கங்களுடைய கருத்துக்களை கேட்காமல் அரசாங்கத்தினுடைய நிதி இழப்பை தவிர்ப்பதற்காக அரசாங்கம் எடுத்த அந்த முடிவு போல மாணவர்களுடைய கல்வி நலன் மற்றும் கல்வி தரம் சார்ந்த எந்த ஒரு முடிவையும் எந்த வேகத்திலும் எந்த நேரத்திலும் யாருடைய சம்மதமும், அதாவது குறிப்பாக சங்கங்களின் சம்மதம் இன்றியும் அரசாங்கம் எடுக்கும் அதற்கான முழு அதிகாரம் படைத்த வல்லமையாக அரசு இருக்கிறது அப்படிங்கிறது தான் சொல்கிறான். அதான் கிராமத்தில் பழமொழி சொல்கிறாங்க இல்லையா, அரசாங்கத்தின் முட்டையால் அம்மிக்கல்லையே உடைக்க முடியும். தற்போதைய சூழ்நிலையில் மூத்த ஆசிரியர், இளைய ஆசிரியர் என்ற பாகுபாடுகளை அரசாங்கம் பார்ப்பது இல்லை. அரசாங்கத்தினுடைய வாக்கு வங்கியை விட மாணவர்களுடைய கல்வி நலன் மற்றும் கல்வி தரத்தை அரசு விரும்புகிறது என்பதை அரசின் நடைமுறையில் உள்ள பல்வேறு செயல்பாடுகள் மற்றும் அரசின் நலத்திட்டங்கள் மூலம் நீங்கள் அனைவருமே ஏற்கனவே அறிந்துதான் இருக்கிறீர்கள். இந்த அரசாங்கத்திற்கு, அதாவது ஆசிரியர்களுக்கு என்று பார்த்திங்கன்னா, அதாவது இந்த அரசு ஆசிரியர்களுக்கு என்று சொல்பவர்கள் ஒரு ரகம், இந்த அரசு இந்த ஆசிரியர்களுக்கு மட்டும் என்று சொல்பவர்கள் மற்றொரு ரகம். இதில் எந்த ரகமாக இருந்தாலும் அரசு மாணவர்களுடைய கல்வி தகுதியில் சமரசம் செய்து கொள்ள விரும்பாமல் தகுதி வாய்ந்த, அதாவது எப்படி சொல்கிறது, மாணவர்களுடைய கல்வி தரத்தில் மட்டும்தான் அது கருத்தில் கொண்டு
அந்த விரும்பக்கூடிய மாணவர்களின் கல்வித்தரத்தை விரும்பக்கூடிய தகுதி வாய்ந்த ரகமாக இருக்கிறது. எனவே மாணவர்களுடைய கல்வி நலனிலே அதிக அக்கறை கொண்டுள்ள இந்த அரசு தகுதி வாய்ந்த மூத்த ஆசிரியர்கள் மற்றும் தகுதி வாய்ந்த இளைய ஆசிரியர்கள் என்ற பாகுபாடு இன்றி, அது யாராக இருந்தாலும் சரி, ஓகேவா, அவர்களை கொண்டு பதவி உயர்வு கலந்தாய்வினை இந்த அரசு விரைவிலே நடத்தும் என்பதே பல கல்வியாளர்களுடைய கருத்தாக அமைகிறது. இந்த பதிவில் எத்தனை விதமான கருத்துக்களை நான் சொல்லியிருந்தாலும் உங்கள் அனைவருக்கும் தெரியும், நீங்கள் அனைவரும் ஆசிரியர் பெருமக்கள். நான் சொல்லியிருக்கக்கூடிய பதிவிலே சரியாக இருக்கிறது, தவறாக இருக்கிறது, மாற்றி சொல்லுகிறார், மிகைப்படுத்தி சொல்லுகிறார், என்னது ஒன் சைடாக பேசுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு உண்மையிலேயே நான் சொன்ன கருத்துக்கள் சரியானது தானான்னு நீங்கள் ஒரு பேனா எடுத்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக டிக் பண்ணி பாருங்கள். எந்தெந்த இடத்துல சங்கத்தினுடைய கோரிக்கைகளை அரசாங்கம் ஏற்று இருக்கிறது, நிராகரித்திருக்கிறது, எப்படிப்பட்ட அரசாணைகளை எந்த சூழ்நிலைகளிலே பிறப்பித்திருக்கிறது, அரசாணைகளை பிறப்பித்த பிறகு சங்கங்கள் எத்தனை பதற்றமடைந்திருக்கிறது, பல்வேறு சூழ்நிலைகளில் GO 243 போட்டதுக்கு பிறகு தான் எல்லாருக்குமே அந்த 20/12/2023 எல்லா சங்கத்துக்கும் தெரியும். அப்போ தான் எல்லா சங்கமுமே அது பற்றிய விழிப்புணர்வே அடைஞ்சது. ஆஹா, இத்தனை வேலை பண்ணிட்டாங்க, 3 திருத்தம் கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஸோ எனவே இந்த பதிவின் மீதும் என் மீதும் கோபம் கொள்ளாமல் இந்த பதிவினுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் ஆராயும் பொருட்டு வள்ளுவனுடைய வாக்குப்படி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற வள்ளுவனினுடைய பாதம் தொட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அறிவது அறிவு, உணர்வது ஞானம் என்ற சிந்தனை துளிகளுடன் இந்த பதிவு நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.